நம்ம நருட்டோ சீரிஸில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமான ஜுட்ஸு யூஸ் பண்ணலாம். அதில் ஒவ்வொரு ஜுட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பர்சனல் எபிலிட்டிஸ்ன்னு இருக்கும். அதில் சில ஜுட்ஸு பவர்ஃபுல்லாக இருக்கும், சில ஜுட்ஸு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அப்படியே நம்ம நருட்டோ யூஸ் பண்ணுற ஜுட்ஸில் எந்தெந்த ஜுட்ஸுலாம் பவர்ஃபுல் ஜுட்ஸு, எந்தெந்த ஜுட்ஸுலாம் யூஸ்லெஸ் ஜுட்ஸுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூஸ்லெஸ் ஜுட்ஸு எதுன்னு பார்ப்போம். நம்ம நருட்டோ யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஜுட்ஸுமே தரமாக இருக்கும். அதில் யூஸ்லெஸ் ஜுட்ஸு எதுன்னு சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லணும்னா செட்சி ஜுட்ஸுவை சொல்லலாம். என்ன ப்ரோ இதை பற்றி உனக்கு என்ன தெரியுது, நருட்டோட யூனிக் ஜுட்ஸுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் இந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி நம்ம நருட்டோவில் ஃபைட்லாம் பண்ண முடியாது. அதனால தான் இதை யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுவீங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம நருட்டோ 4th ரேட்டிங் ஜாரில் கைகோடெல்லாம் ஃபைட் பண்ணியிருப்பான் ப்ரோன்னு. அந்த ஒரு ஃபைட்டுக்காக மட்டும் இதை யூஸ்லெஸ் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் இந்த ஜுட்ஸை யூஸ் பண்ணி நம்ம நருட்டோவில் ஃபைட்லாம் பண்ண முடியாது. ஆப்பனண்ட்டை வெறுப்பு தான் ஏற்ற முடியும். பவர்ஃபுல் ஜுட்ஸ்லாம் எது எதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி அனிமி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தி விட்டு போயிருங்க. அப்படியே நெக்ஸ்ட் எந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பவர்ஃபுல் ஜுட்ஸில் நம்ம தேடா பார்க்க போகிறது நம்ம நருட்டோ ரசிங்கனோட வின்ஸ்டைலை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற ரசிங் சுரிக்கன் தான் இருக்குது. இந்த ஜுட்ஸுவை நம்ம நருட்டோ தான் கிரியேட் பண்ணியிருப்பான். ஒரு மரணமங்கமான பவர்ஃபுல் ஜுட்ஸுன்னே சொல்லலாம். நம்ம நருட்டோ இந்த ஜுட்ஸை யூஸ் பண்ணி ஆப்பனண்ட்டை கரெக்டாக ஹிட் பண்ணிட்டா ஆப்பனண்ட்டால் பொழைக்கிறதே கஷ்டம். அந்த லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல் ஜுட்ஸுவாக இருந்திருக்கும். நம்ம நருட்டோ சேஜ் மோடு இல்லாமல் இந்த ஜுட்ஸை யூஸ் பண்ணோன்னா நம்ம நருட்டோட சக்கரா பற்றி எல்லாமே டேமேஜ் ஆயிரும். செகண்டில் இருக்குது டோடு சேஜ் மோடு ஜுட்ஸு தான். மொத்த இடன் லீஃப் வில்லேஜையும் வலிச்செடுத்து பெயினே நருட்டோ ஒத்தால் நின்று சும்மா சலிச்செடுத்து இருப்பான். அந்த லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல் ஜுட்ஸுன்னே சொல்லலாம். நம்ம நருட்டோ சேஜ் மோடை யூஸ் பண்ணும்போது தான் சக்கராவோட நேச்சர் எனர்ஜியையும் கம்பைன் பண்ணி ஃபைட் பண்ணுவான். அதனால தான் சேஜ் மோடு அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல இருக்குது 6 பாத் சேஜ் மோடு வித் டெய்ல்டு பீஸ்ட் ரசின் சுரிக்கன் தான் இருக்குது. 9 டெய்ல்டு பீஸ்டோட சக்கரா யூஸ் பண்ணி நருட்டோ 9 டெய்ல்டு பீஸ்ட் ரசின் சுரிக்கனை கிரியேட் பண்ணி 4th ரேட்டிங் ஜாரில் மாதராக்கு எதிராக யூஸ் பண்ணி மாதராவை தன்னார சம்பவம் பண்ணியிருப்பான். அந்த லெவலுக்கு ஒரு மரணபங்கமான மேசிவ் பவர் ஜுட்ஸுவாக இருந்திருக்கும்.